என்று ஆசைப்படுகிறான், என் பக்கத்திலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்பட்டு நிறைய காரியங்கள் செய்கிறான். அவன் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கடமையாக்கப்பட்ட தொழுகை அவன் தொழ வேண்டும். அதன் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கி விடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு அடியான் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுந்து விட்டு உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர் என்று அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய நேசராக அவர் மாறிவிட்டால் அவருக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இந்த உலகத்தில் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் எப்பொழுது வருமாம்? அவன் கடமையான தொழுகையை நிறைவேற்றணுமாம். அப்பொழுது அடியான் அல்லாஹ்வை நேசிப்பானாம்.